Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. The summit, Edmund Hillary. Describe the view from the top. உச்சியிலேருந்து அதோட அழகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃப்? எது முக்கியமான ஃபோட்டோகிராஃப் எது அப்படின்றதும் கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு த அட்வென்ச்சர், இந்த சாகச செயல் எது? த சம்மிட், அந்த உச்சியில் ஏறினது, இமயமலோட உச்சியை தொட்டது, த சம்மிட். ரிட்டன் பை எட்மண்ட் ஹிலாரி. எட்மண்ட் ஹிலாரி எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் தானே ஏறினாங்க, அவரே அவரோட அனுபவத்தை எழுதியிருக்காரு. சக்சீடட் ஆன் 29th May 1953, 29 மே 1953 தான் அதை சாதிச்சு அந்த சாதனையை நிகழ்த்தினாங்க அவங்க. த வியூ ஃப்ரம் த டாப் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃப் வாஸ், மேலேருந்து பார்க்குற அந்த அழகும் முக்கியமான ஃபோட்டோகிராஃபும் என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்கிறாங்க. டு த ஈஸ்ட் வாஸ் ஜெயண்ட் மக்காலு, அன்எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் அன்கிளைம்டு. கிழக்கில் இருக்கிறது ஜெயண்ட் மக்காலு, கிழக்கு திசையில் இருந்தது. அது அன்எக்ஸ்ப்ளோர்டு அண்டு அன்கிளைம்டு, இது வரைக்கும் மேலே ஏறினதே இல்லை, யாருமே இது வரைக்கும் மேலே ஏறினதில்லை. அதனால் அது என்னன்னே கண்டறியப்படாமல் இருந்திருக்கு. ஜெயண்ட் மக்காலு அவ்வளோ பெரிய மலை அது. ஜெயண்ட்னால் எவ்வளோ பெருசு, மாபெரும் சிகரம் அது. அவ்வளோ பெரிய மலை அங்கேருந்து கிழக்கு திசையில் இருந்திருக்கு. அடுத்து தேர்ட் பாயிண்ட், ஃபாரவே அக்ராஸ் த க்ளவுட்ஸ், மேகங்களுக்கு தூரத்துலேருந்து மேகங்களுக்கு நடுவில் கஞ்சன்ஜுங்கான்றது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். த தேர்ட் ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே 3வது பெரிய மலை தான் கஞ்சன்ஜுங்கா. அது அந்த மேகங்களுக்கு தாண்டி அங்கே தெரிஞ்சிருக்கு தூரத்தில். லொக்கேட்டட் ஆன் த பார்டர் ஆஃப் நேபாளோட பார்டரில் இருந்திருக்கு. வாஸ் லூம்ட் ஆன் தி ஹொரிசான், அது எப்படி அது மேகங்களுக்குள்ளே அப்படியே அடிவானத்துலேருந்து தோன்றுன மாதிரி தெரிஞ்சிச்சான், அது அவ்வளோ அழகாக. டு த வெஸ்ட்டு, அடுத்து மேற்கில், கிழக்கில் ஜெயண்ட் மக்காலு இருந்திருக்கு, மேற்கில் த கிரேட் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரேஞ்சஸ் ஆஃப் நேபாள், மலைத்தொடர்கள். ரேஞ்சஸ்னால் மலைத்தொடர்கள். அந்த தொடர் மலைகள் எங்கே இருந்திருக்கு? நேபாளில் இருக்குது. அந்த வரிசையாக தொடர்ந்து மலைகள் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. தீஸ் ஆர் த வியூ ஃப்ரம் த டாப், இதுதான் மேலேருந்து பார்த்தா அந்த அழகுகள். எதாவது ஜெயண்ட் மக்காலு கிழக்கில், அப்புறம் கஞ்சன்ஜுங்கா மேலே இருந்திருக்கு. அக்ராஸ் த க்ளவுட்ஸுக்கு அந்த அப்பால தெரிஞ்சிருந்திருக்கு. அடுத்து வெஸ்ட்டு, மேற்கில் ரேஞ்சஸ் ஆஃப் நேபாளோட தொடர்மலைகள் இருந்திருக்கு. அடுத்து நார்த்தில், இதுதான் முக்கியமானது, த நார்த் ரிட்ஜு, தெற்கு பக்கத்தில் இருந்த அந்த மேடு, அதுதான் ஷோயிங் த நார்த் கோல் அப்படின்னா, கோல்னா கனவா, அதாவது 2 மலைகளுக்கு இடையில் இருக்க பாதை, அந்த பாதை தான் வாஸ் த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஃபோட்டோகிராஃப் நார்த் கோல் தான். அந்த கணவாய், தெற்கில் இருந்த அந்த கணவாய் 2 மலைகளுக்கு இடையில் இருக்க பாதை, அதுக்கு பேர் தான் கோல். சரி, 6th பாயிண்ட், நார்த் கோல் and the old route which was made famous by struggles of great climbers of 1920 and 1930. பார்த்துக்கங்க, நார்த் கோல் வழியாக தான் பழைய ரூட் இருந்திருக்கு, மேலே ஏறுறதுக்கான பழைய ரூட்டு. அது ரொம்ப ஃபேமஸ் அந்த ரூட்டு. எப்படின்னா எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. 1920 1930களில் அந்த மலையேற்றத்தில் போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, நார்த் கோல் சரியான ரூட் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அது பழைய பாதை. நார்த் கோல் பழைய பாதை, விச் வாஸ் மேட் ஃபேமஸ் பை த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் கிரேட் கிளைமர்ஸ். அவங்க ரொம்ப மேலே மலையேற்றம் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக திகழ்ந்தது அந்த நார்த் கோல் பாதை, பழைய பாதை. அடுத்து 7, த வியூ ஃப்ரம் த டாப் வாஸ் த்ரில்லிங், அப்படியே மெய் சிலிர்க்க வச்சுருக்கு, அவ்வளோ அழகான இது, அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்திருக்கு. And the most important photograph of North Col was described by Hillary in the summit. இந்த சம்மிட், இந்த இதில் அவர் எழுதின அந்த சம்மிட்டில் அந்த அழகு, அந்த த்ரில்லிங்கையும் அவர் அனுபவத்தை, அந்த மெய்சிலில் இருக்கிற அந்த அனுபவத்தையும் எழுதியிருக்காரு. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லேயே நார்த் கோல் ஃபோட்டோகிராஃப் தான் ரொம்ப அழகானதுன்னு விவரிச்சிருக்கிறாரு ஹிலாரி. சரியா? அது 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாயிண்ட்டாக கையில் எழுதி படிங்கடா செல்லங்களா. நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்கல, கையில் எழுதணுன்றதுக்காகவே நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணலை டிஸ்கிரிப்ஷனில். சரியா? கையில் எழுதி படிங்க, ஈஸியாக அப்படியே தொடர்ந்து நான் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் எழுதும்போது மொத்தமாக எழுதணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். சரி, நெக்ஸ்ட் கொஷனில் பார்க்கலாமா? பாய்.